ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் அட்டகாசமான சுவையில் சூப்பரான கருவேப்பிலை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கருவேப்பிலை சட்னி தக்காளி, தேங்காய், சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து அரைச்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லா காரசாரமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்துக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு முக்கால்வாசி வறுபட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுமே லேசாக நிறம் மாற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கார தேவைக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் வத்தல் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து விட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பருப்பு எல்லாமே நம்ம தனியாக எடுத்துட்டு இதே எண்ணெயில் 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு ரெண்டுமே கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நிறம் மாதிரி வதங்கி வந்துருச்சு. இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் அளவுள்ள தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கும் போதே சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல்லுப்பு இதிலே சேர்த்துடலாம். கல்லுப்பு சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. சின்னதாக ஒரு துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். நல்லா காரம் புளிப்பாக இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. இதில் நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நீங்கள் சட்னிக்கு சேர்க்கும்போது ரொம்ப முத்தின தலையும் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப இளந்தளிரும் சேர்த்தணும் அப்படின்னா லேசாக கசப்புத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் சைஸில் இருக்கிற இலையை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பெருங்காயத்தூள், 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஆறட்டும். இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பொருளும் நான் தனியாக ஆற வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் முதல்ல நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்பு, மிளகாய் வத்தலை சேர்த்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், பூண்டு, இது கூடவே நம்ம கருவேப்பிலை, தக்காளி, புளி எல்லாமே சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான கருவேப்பிலை சட்னி நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. பெருங்காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த சட்னிக்கு தாளிப்பு பண்ணிடலாம். கடுகு, கருவேப்பிலை மட்டும் சேர்த்து நம்ம தாளிப்பு சட்னியில் சேர்த்துடலாம். ரொம்பவே டேஸ்டான இந்த கருவேப்பிலை சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்ததை சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.